ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லாருமே வெறித்தனமாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எதை முதல்ல முடிக்கணும், எந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் இப்போ ரீசெண்ட் டைம் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னால் 2018, 19 அதுக்கு முன்னால் எப்படிலாம் கேட்டாங்க, அது எப்படிலாம் சேஞ்ச் ஆச்சு, இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் எப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த ஃபுல் அனாலிசிஸாக நம்ம பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னாலே முதல்ல கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான போர்ஷன்லாம் முடிச்சிடலாம். ஓகே, நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A இதில் 100 ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவு கொஸ்டின். அதில் எப்போதுமே ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. 2019க்கு முன்னால் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8, யூனிட் 9, ஸோ இதெல்லாம் தனியாக கிடையாது. தமிழக வரலாறு, அதுக்கப்புறம் தமிழக நிர்வாகம், யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் தனியாக சிலபஸில் கிடையாது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி டாபிக் பார்த்தோம் அப்படின்னா மற்றதில் பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் இருக்கும், கரண்ட் அஃபேரில் இருக்கும், இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ தனியாக பார்த்தோம் அப்படின்னா 2019க்கு அப்புறம் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த 2019க்கு முன்னால் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதில் அதிகப்படியான கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா ஆப்டிடியூட் எப்போதுமே 25 தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி, அரசியலமைப்பு, இதில் அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20லேருந்து 23 வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட் 8, யூனிட் 9 இதை தனியாக பிரிக்கிறதுக்கு முன்னால். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ சயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9லேருந்து அதிகபட்சமாக 15 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. இப்போ 2019க்கு அப்புறம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8 சார்னா அதிகப்படியான கொஸ்டின் கேட்காங்க. 16 கொஸ்டின், 18 கொஸ்டின், ஒரு சில எக்ஸாமில் 13 கொஸ்டின், 14 கொஸ்டின், இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ சராசரியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. அப்போ நீங்கள் ஆப்டிடியூடுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான வெயிட்டேஜ் இந்த தமிழக வரலாறு இதை சார்ந்தா இருக்குது. ஓகே, இப்போ ஒரு டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டாப்பிக்லையுமே ஈஸியான இதுவும் இருக்கும், கஷ்டமானதும் இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் வராது அப்படிங்கிறனால நீங்கள் சயின்ஸை படிக்காமல் இருக்கக்கூடாது. சயின்ஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோரிங் ஏரியா நிறைய இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின் போட்டுடலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதில் அதிகமாக கேட்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பாலிட்டியை உட்காந்து ஃபுல்லாக படிக்காமல் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதில் அதிகபட்சமாக ஒரு 12 கொஸ்டின் வருது, 14 கொஸ்டின் வருது அப்படின்னா அதில் 10 கொஸ்டின் ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதை முதல்ல முடிச்சிருங்க. ஒரு 2 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிக டைம் தேவைப்படும். அதை லாஸ்ட்டாக வச்சுக்குவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாபிக், வேர் டு ஸ்டடி, அந்த மாதிரிலாம் பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ். ஸோ சயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணுவீங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நீங்கள் புக் பேக் கொஸ்டின், டூ யூ நோ, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், இதெல்லாம் படிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். புக் பேக் எல்லாமே நீங்கள் ஈஸியாக 2 நாள் படித்து முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு லெசன் முடிஞ்சதுக்கப்புறமும் முக்கிய குறிப்புகள், பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை அதுக்கப்புறம் படிங்க. அதுக்கப்புறம் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே பாக்ஸ் பண்ணி டூ யூ நோலாம் இருக்கும். அதை முடிங்க. ஸோ நீங்கள் சயின்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறனால அதை மொத்தமாக ஒதுக்காமல் அதில் இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே 8 கொஸ்டினில் பாதிக்கு மேலே நீங்கள் கரெக்டாக போட்டுடலாம். ஸோ அப்போ நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட்னே பார்த்தோம் அப்படின்னா முழுசாக படிக்காமல் விடாதீங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஈஸியான ஏரியா நிறைய இருக்கும். ஸோ அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்த சிலபஸ் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், வரலாறும் பண்பாடும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 கதை மட்டும்தான். அந்த 6 கதையும் இன்ட்ரெஸ்டிங்கான கதை. இடைக்கால இந்தியாவில் இஸ்லாமியர்களோட ஆட்சி வந்திருக்கும். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சுல்தான், அதுக்கப்புறம் முகலாயர்கள், அதுக்கப்புறம் பாமினி பேரரசு. ஸோ இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர பேரரசு, அதுக்கப்புறம் குப்தர்கள், சிந்து சமவெளி நாகரிகம். இந்த 6 கதை தான். இந்த 6மே பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான கதை மாதிரி தான் போகும். ஸோ அந்த 6 கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்தில் நீங்கள் 6 கதையை புரிஞ்சுக்கலாம். ஸோ புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டேட்டாவெலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல கதை தெரிஞ்சுட்டு அப்படின்னாலே யாருக்கு அடுத்து யார் வந்தாங்க, எந்த போரில் யாரை தோக்கடிச்சிட்டு அடுத்த ஆள் வந்தாங்க,
அதுக்கப்புறம் அந்த போரோட வருஷம் என்ன, இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 வந்து படிச்சிடலாம். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கதை மாதிரி தான் அது ஃபுல்லாகவே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல கதையை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லா கதையும் தனியாக இதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து கொடுத்துருப்போம். அந்த கதையை மட்டும் ஃபுல்லாக கேளுங்க, நீங்கள் வந்து அதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரஃபி, புவியியல். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்கான விஷயம் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ ஸ்டாட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு டேமு, அதுக்கப்புறம் வந்து பார்க்கு, ரிவர் பேஸ் பண்ண டேட்டா, இந்த ஆறு வந்து எந்த பக்கம் நோக்கி பாயும், அந்த பக்கத்தில் எந்த ஆறுலாம் பாயும், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக 2 லெசன் வந்து இருக்குது. அது நீங்கள் 10ஆம் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஜாகிரஃபி, இந்த 2ஐயும் முடிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் ஜாகிரஃபியில் 80% முக்கியமான விஷயம் எல்லாமே வந்து முடிச்சிடலாம். ஸோ ஜாகிரஃபிக்கு முதல்ல அந்த 2 லெசன் தான். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் கிளாஸில் வால்யூம் 1லையும் இன்னொன்று வால்யூம் 2லையும் வந்து இருக்கும். இந்தியன் ஜாகிரஃபி, தமிழ்நாடு ஜாகிரஃபி, இதை முடிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஜாகிரஃபி வந்து முடிச்சிடலாம். அடுத்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர். ஸோ கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. ஒரு சில எக்ஸாமில் 3 கரண்ட் அஃபேர் தான் கேட்டிருக்காங்க. ஒரு சில எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா 12க்கு மேலே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்படியாலும் வந்து கேட்கலாம். நீங்கள் கரண்ட் அஃபேரை படிக்கிறதுக்கு 2 ஈஸியான மெத்தட் வந்து இருக்குது. மெத்தடு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து அதை நோட்ஸ்லாம் எடுத்து வைப்பீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணி அப்படின்னாலே போதும். இப்போ தனியாக வந்து கரண்ட் அஃபேர் வந்து படிக்க வேண்டாம். ஆனால் அது வந்து 100% பேர் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பண்ண மாட்டாங்க. அப்போ 2வது வழி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி மேக்சின். ஸோ வந்து இப்போ ஒவ்வொரு மந்த்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மந்தில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு, ஸோ நேஷ்னல் லெவலில், ஸ்டேட் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி மேக்சினாக வந்து கிடைக்கும். நம்மளோட ஆப்லேயே பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருப்போம். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். ஸோ வந்து பிடிஎஃபாக இருக்கும், டவுன்லோட் வந்து பண்ணிக்குவாங்க. அதை வந்து படிங்க. உங்களுக்கு அதிலே பார்த்தோம் அப்படின்னா அந்த மந்த்துக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸு, டேட்டாஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். அதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் அந்த மந்தில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து படித்து முடிச்சிடலாம். இன்னும் நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ மந்த்து படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து எக்ஸாம் வர்றதுக்கு முந்தின மந்த் வரைக்கும் வந்து படிக்கணும். இப்போ ஜூன் மந்த் எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் வந்து மே எண்டு வரைக்கும் வந்து படிக்கணும். ஓகே, அப்போ வந்து அதிலேருந்து எவ்வளோ மந்த்து முன்னால் படிச்சிருக்கணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னால் குறைஞ்சபட்சம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம் படிக்க டைமே இல்லை, ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு முன்னால் ஒரு 6 மாதமாக படிச்சிருங்க. இப்போ ஜூன் மாதம் எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு முன்னால் மே 2024 ரிவர்ஸில் டிசம்பர் 2023 வரைக்கும் வந்து படிச்சிருங்க. இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் அதுக்கு பின்னால் ஒரு 3 மாதம். இப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகபட்சமாக 1.5 வருஷம் வரைக்கும் நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து 2 இயருக்கு முன்னால் கொஸ்டின் கேட்கலாம், 3 இயருக்கு முன்னால் இருக்கக்கூடிய கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாட்டிக்காக வந்துடும், இல்லை வந்து ஹிஸ்ட்ரியாக வந்து வந்துடும். ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான சம்பவங்கள், முக்கிய நிகழ்வுகள் அதுக்குள்ளே வந்துடும். ஆனால் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரேராக 1 or 2 தான் கேட்பாங்க. அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் ஒரு 1 or 1.5 இயரில் அதிகமான கொஸ்டின் இருக்கும். நீங்கள் படிக்கும் போது ரிவர்ஸில் வந்து படிங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி படிக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் 6 மாதம் அங்கேருந்து இங்கே வராமல் இந்த மந்த்லேருந்து படிச்சுட்டு அப்படியே பின்னால் போங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த மந்த் வந்து படிக்கிங்க. ஸோ இந்த மந்த் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒருத்தர் இப்போ அட்டார்னி ஜெனரலோ, அட்வொகேட் ஜெனரலோ, எலெக்ஷன் கமிஷனரோ அவங்க வந்து புதுசாக போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த நியூஸ் இன்றைக்கான புது நியூஸ் அதை நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க. இப்போ வந்து பின்னால் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த டயத்தில் வேறு யாரோ ஒருத்தர் வந்து இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்க வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், அது வந்து பழைய டேட்டா. இப்போ நம்ம கரண்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி புதுசாக வந்து ஒரு அட்டார்னி ஜெனரலை மாற்றிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷனை மாற்றிட்டாங்க, அதான் இன்றைக்கான புது நியூஸு. ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து ரிவர்ஸில் படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் தேவையோ நீங்கள் வந்து அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் வந்து லாஸ்ட் 6 மாதத்துக்கு முன்னால் ஜூன் 2023 அங்கேருந்து படிக்கிங்க அப்படின்னா அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேறு யார் எலெக்ஷன் கமிஷனர் இருந்திருக்கலாம், வேறு ஒரு அட்டார்னி ஜெனரல் இருந்திருக்கலாம், இல்லை வேறு வைஸ் பிரசிடென்ட் இருந்திருக்கலாம், பிரசிடென்ட் இருந்திருக்கலாம், இல்லை அமைச்சர் இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அப்போ ஒரு ஆள் இருந்திருக்கலாம், இப்போ வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. நீங்கள் வந்து தேவையில்லாமல் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் இங்கே வரும்போது இல்லை அவங்க வந்து மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் புதுசாக ஒன்று வந்து படிக்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இப்போ ப்ரெசன்ட்லேருந்து படிச்சுட்டு அப்படி பின்னால் வந்து படிச்சுட்டே வந்து போங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மந்த்தை வந்து வரிசையாக அந்தந்த மந்தில் வந்து படிச்சுட்டே வாங்க. இப்படி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக டைம் வந்து சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, இந்திய தேசிய இயக்கம்.
இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் காந்திய காலகட்டம்னு சொல்லி வரும். ஸோ வந்து காந்தி வந்து என்னென்னலாம் பண்ணார், எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, இந்திய தேசிய காங்கிரஸ், இதை பற்றின விஷயங்கள் இதில் இருந்தால் அதிகமான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ வந்து 5 கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து 8 கொஸ்டின் 9 கொஸ்டின் அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். இந்த டாப்பிக்கில் முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா காந்திய காலகட்டம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா இந்த காந்திய காலகட்டத்துக்கு தமிழில் ஒரு வீடியோ, இங்கிலீஷில் ஒரு வீடியோ தனித்தனியாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு அதிலே பார்த்தோம் அப்படின்னா காந்தி என்னென்னலாம் பண்ணார், எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, அந்த முழு கதை வந்து இருக்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம். இதை பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமான லெசன் பார்த்தோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்த லெசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து கேட்பாங்க. ஸோ முதல்ல இந்த லெசன் வந்து படிங்க, இதுக்கப்புறம் 1 by 1 வந்து படிங்க. ஸோ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிசர்வ் பேங்க்னா என்ன, ஸோ அதை சார்ந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. அப்போ இந்த பேங்கிங் சிஸ்டம் அதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், பணவீக்கம், பணவாட்டம் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 by 1 எக்கனாமிக்ஸில் முதல்ல வந்து கான்செப்ட் வந்து படிங்க. ஸோ இப்போ வந்து இன்ஃப்ளேஷனா என்ன, டீஃப்ளேஷனா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பட்ஜெட் அப்படிங்கிறது எப்படி போடுதாங்க, ஸோ வந்து இந்த ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, மானிட்டரி பாலிசினா என்ன, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னால ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். முக்கியமான லெசன் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த லெசன். ஸோ வந்து அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்னா என்ன, நம்ம வந்து அதுக்கான வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த பட்ஜெட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, நேஷனல் இன்கம் தேசிய வருவாய் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வீடியோவை வந்து கொடுத்துருப்போம். அதை ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகே, இதை பண்ணிங்க அப்படின்னால ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழக நிர்வாகம். ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிசர்வேஷன் பாலிசி அது ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து எப்படி இருக்குது, தமிழ்நாட்டோட நிர்வாகம் வந்து எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து சோசியோ எக்கனாமிக், சமூகம், பொருளாதாரம் அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான டாப்பிக்லாம் படிக்கணும். மெயினாக அதில் முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிசர்வேஷன், அதை பேஸ் பண்ணி வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ ரிசர்வேஷன் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து இந்தியாவுக்கு ரிசர்வேஷன் வர்றதுக்கு முன்னாலே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ரிசர்வேஷன் வந்து இருக்கும். ஸோ இப்போ தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு முக்கியமான மதிப்புக்குரிய மாநிலமாக வந்து இருக்குது. அப்போ இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது, ரிசர்வேஷன் ஆரம்பத்தில் யார் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த திமுக, அதிமுக இந்த கட்சிக்கெலாம் முன்னாலேயே நமக்கு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி வந்து இருந்திருக்கும். அந்த நீதி கட்சி தான் மாறி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு திமுக, அதிமுக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து பிரிஞ்சு வந்து இருக்குது. அப்போ வந்து இவங்களோட செயல்பாடெலாம் எப்படி இருந்துச்சு, தமிழ்நாட்டுக்கு ரெசர்வேஷன் வாங்கி கொடுக்கறதுக்கு பெரியாரில் ஆரம்பித்து அடுத்து வந்து ஒவ்வொருத்தராக என்னென்னலாம் பண்ணாங்க, ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, கலைஞர் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரியான எல்லா டேட்டா வந்து படிக்கணும். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து இருக்கும். ஏன்னா முதல்ல ரிசர்வேஷன் வந்து எப்படி இருந்துச்சு, ஏன் வந்து ரிசர்வேஷன் கொடுத்தாங்க, இந்த மாதிரியான கதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து இருக்கும். இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஸோ வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத கஷ்டமான சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஈஸியான விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எப்படி வந்து முடிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஸ்கோரிங் ஏரியா எப்படி ஃபாஸ்ட்டாக படித்து முடிக்கலாம், எங்கெங்கெல்லாம் கதை மட்டும் இருக்கும், கதையை நீங்கள் வந்து படித்தாலே போதும். நம்ம இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜி பிளான் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதையும் ஃபாலோ பண்ணி இப்போ படிச்சுக்கிட்ட ஸ்பீடை வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்துங்க. ஸோ வந்து இன்னும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. நம்ம இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம், படிக்காமல் விட்டோம், அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் நீங்கள் இன்றைக்கி ஆரம்பித்தாலும் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்து போயிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.